Hi guys, welcome back to virtual classroom lectures. நம்ம artificial intelligence ஓட lecture series பார்த்துட்டு இருக்கோம். இதுல what is knowledge based agent, then prepositional logic னா என்ன, what is syntax and semantics of prepositional logic, then examples வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கேட்கலாம். அது மாதிரி வேற ஏதாவது டாபிக் ஸ்பெசிஃபிக்கா வேணும்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். Let me move into our today's topic. ஓகே, வாட் இஸ் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன்? நாலேஜ் அப்படின்னாலே நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது தான் நாலேஜ். இப்போ ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கெயின் பண்ண நாலேஜாக இருக்கலாம், இல்லைன்னா இப்போ எடுத்திருக்க இன்புட்லேருந்து நமக்கு கெயின் பண்ணியிருக்க நாலேஜாக இருக்கலாம். இப்போ நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா நம்ம நாலேஜை வந்து ஒரு ஃபார்மல் லாங்குவேஜில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபேக்ட்ஸ், ரூல்ஸ், ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நம்ம நாலேஜை வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ நாலேஜ் பேஸ்ட் ஏஜென்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, நமக்கு வந்து என்வரான்மெண்ட்டை சென்ஸ் பண்ணும் வித் ஹெல்ப் ஆஃப் சென்சார். நாலேஜ் பேஸில் இருக்கிற டேட்டாஸை வந்து கம்பேர் பண்ணி நமக்கு ஃபைனலாக ஒரு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும் வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சுவேட்டர். இது நமக்கு ஏஜென்ட்டோட ஆக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், ஸோ தெரியும். நாலேஜ் பேஸ்ட் ஏஜென்ட்டில் மெயினாக நடக்கிற ஒர்க் என்னன்னா, நாலேஜ் பேஸில் ஆல்ரெடி இருக்கிற இன்ஃபர்மேஷன், ஃபீட் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி நியூவாக ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிரைவிங் காரில் இப்போது நம்ம என்வரான்மெண்ட்டை நம்ம வந்து சென்ஸ் பண்ணலாம். சென்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ரோட் சூஸ் பண்ணலாமா, தென் டிராஃபிக் எப்படி இருக்கோ, இது எல்லாமே வந்துட்டு நம்ம நாலேஜ் பேஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபைனலாக இந்த ரோடை சூஸ் பண்ணி அதை ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரப்போசிஷனல் லாஜிக் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ரிப்போசிஷனல் லாஜிக். நம்ம வந்துட்டு இதில் ஃபார்மல் வேல நம்ம ஃபேக்ட், இன்ஃபர்மேஷன், அப்புறம் அதோட ரிலேஷன்ஷிப்பை வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ இதுக்கு எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். பூலியன் லாஜிக் 0 or 1 நமக்கு கிடைக்கும். இப்போ ப்ரொபோஷனல் லாஜிக் வந்து வெரி லிமிட்டட். இதில் வந்து கொஸ்டின், கமாண்ட், ஒப்பீனியன்லாம் நம்மளால வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3 + 1 = 4. அப்போ இது வந்துட்டு நமக்கு கரெக்ட். ஸோ வந்து ரிசல்ட் வந்து ட்ரூ நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். 5 + 2 வந்து நமக்கு 7. ஆனால் 6 இருக்கனால சின்டாக்ஸ் எரர் வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். தென் வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம், இது வந்துட்டு நமக்கு கொஷின். நான் சொன்ன ப்ரிப்போஷனல் லாஜிக் வந்து வெரி லிமிட்டட். ஸோ கொஷினுக்கு வந்து சின்டாக்ஸ் எரர் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ் அண்ட் சிமான்டிக்ஸ் ஆஃப் ப்ரொபோஷனல் லாஜிக் பார்க்கலாம். அட்டாமிக் சென்டென்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதில் இப்போ சிம்பிள்ஸ் வந்துட்டு நமக்கு ஃபைனலாக வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும், அது தெரியும். தென் சிம்பிள்ஸில் வந்து நமக்கு அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கலாம், இல்லைன்னா லெட்டர்ஸ், தென் சப்ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா PQR இதெல்லாம் வந்துட்டு அப்பர் கேஸில் இருக்குது. தென் லெட்டர்ஸ் ஃபாலோட் பை சப்ஸ்கிரிப்ட் இருக்கு பாருங்க. அது வந்து வேம்பஸ் வேர்ல்ட் ப்ராப்ளம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பேஸில் வந்து 1,3 அந்த லொக்கேஷன் வந்துட்டு நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். தென் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா நம்ம வந்து அட்டாமிக் சென்டென்ஸோட பேராந்திசிஸ், தென் லாஜிக் கனெக்டிவ்ஸ், அதாவது லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சிம்பிள்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் பார்க்கலாம். சிம்பிள்ஸில் பாருங்க, ப்ரொபோஷனல் கால்குலஸ் சிம்பிள், ட்ரூ, தென் PQ, இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ரொபோஷனல் கால்குலஸ் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரிடிகேட் சிம்பிள்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டு டொமைனோட ரிலேஷன், தட் இஸ் ஈட்ன்றது தான் இதில் வந்து ப்ரிடிகேட் சிம்பிள். கான்ஸ்டன்ட் சிம்பிள்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேயே பாருங்க, இதில் வந்து இந்த ரெண்டு டொமைன் தான் வந்துட்டு கான்ஸ்டன்ட் சிம்பிள், தட் இஸ் ஜாய் அண்ட் ஐஸ்கிரீம் தான் வந்து கான்ஸ்டன்ட் சிம்பிள். வேரியபிள் சிம்பிள் அப்படின்னா இதுக்குள்ள பாஸ் பண்ணியிருக்க வேரியபிள்ஸ், தட் இஸ் X and Y. ஜாயை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஐஸ்கிரீமை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், அதான் வேரியபிள் சிம்பிள். ஃபங்க்ஷன் சிம்பிள் அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஜாயோட மதர் வந்து ஜாயோட ஃபாதரை வந்து மேரீடு, அவங்க ரெண்டு பேரும் மேரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மேரீடு அப்படின்ற வேர்டு தான் வந்து ஃபங்க்ஷன் சிம்பிள். தென் இதெல்லாம் கனெக்டிவ்ஸ்.
இதுல பாருங்க, இது நெகேஷன், தென் கன்ஜெக்ஷன், டிஸ்ஜங்ஷன், இம்ப்ளிகேஷன், தென் பை டைரக்ஷனல் கனெக்டிவ்ஸ் இருக்கு. இதோட எக்ஸாம்பிள்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கனெக்டிவ்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அன்கனெக்டிவ் அப்படின்னா திஸ் இஸ் த சிம்பிள். ஜாய் ஈட்ஸ் வெனிலா ஐஸ்கிரீம் அப்படின்னா, இப்போ இதில் பாருங்க, ஈட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரிடிகேட் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஜாய் ஐஸ்கிரீம் இருக்கு. ஜாய் வந்து என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க அப்படின்னா வெண்ணிலா ஃப்ளேவர் சாப்பிடுவாங்க. அதனால இதை வந்து அன்கனெக்டிவ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபார்மல் லாங்குவேஜில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். தென் பாருங்க, ஆர் கனெக்டிவ்க்கு இதான் சிம்பிள். ஜாய் ஈட்ஸ் வெண்ணிலா ஆர் சாக்லேட் அப்படின்னா, இந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி ஆர் கனெக்டிவ் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு ரூல் ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு பாருங்க. ஈட்ஸ் ஜாய் வெண்ணிலா, இல்லைன்னா வந்துட்டு ஈட்ஸ் ஜாய் சாக்லேட். வெண்ணிலா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாக்லேட் சாப்பிடுவாங்க. அதுதான் ஆர் கனெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நாட் கனெக்டிவோட சிம்பிள். ஜாய் டிட் நாட் பிளே ஃபுட்பால். அவங்க வந்துட்டு ஃபுட்பால் பிளே பண்ண மாட்டாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நாட் கனெக்டிவ் யூஸ் பண்ணணும். நாட் பிளே ஜாய் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இஃப் கனெக்டிவ்னா இது வந்துட்டு இம்ப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். இதுல பாருங்க, இஃப் ஜாய் பைஸ் டால் தென் இட்ஸ் கலர் இஸ் பிங்க். அவங்க டால் வாங்கினாலே வந்துட்டு அவங்க பிங்க் கலர்ல தான் வாங்குவாங்க அப்படின்னா இது எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, பைஸ் ஜாய் டால். ஜாய் வந்து டால் பை பண்ணா அதோட கலர் வந்து இம்ப்ளைஸ் கலர் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த டாலோட கலர் பிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். பை டைரக்ஷனல் கனெக்டிவ் அதோட சிம்பிள். ஜாய் ஃபீல்ஸ் ஹாப்பி இஃப் ஜாய் ஈட்ஸ் ஐஸ்கிரீம். இந்த இஃப் அப்படிங்கிறது வந்து இப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லைன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படியும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோன்னு. ஃபீல்ஸ் ஜாய் ஹாப்பி. அவங்க வந்து எப்போ ஹாப்பியாக இருப்பாங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஹாப்பியாக இருப்பாங்க. ஜாய் ஹாப்பி எப்போ அப்படின்னா ஈட்ஸ் ஜாய் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அவங்க வந்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. இது வந்து பை டைரக்ஷனல் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம இஃப் கனெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஐஎஃப்எஃப்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அது நான் சொன்ன மாதிரி இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இஃப் தென் வரும், இதில் வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் வரும். பேக்கஸ் நார் ஃபார்ம் பிஎன்எஃப்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் நம்ம வந்து சென்டென்ஸ்னா அட்டாமிக் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இது ரெண்டுமே பார்த்துருக்கோம். அட்டாமிக் சென்டென்ஸ்னா சிங்கிள் சென்டென்ஸ் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா நமக்கு வந்துட்டு அட்டாமிக் சென்டென்ஸோட கனெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம பார்த்தோம். இப்போ அட்டாமிக் சென்டென்ஸில் பாருங்க ட்ரூ ஃபால்ஸ் பிக்யூஆர் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் சென்டென்ஸோட கனெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. நாட் அண்ட் ஆர் இம்ப்ளிகேஷன் பை டைரக்ஷனல் கனெக்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்னா நம்ம மேக்ஸில் பார்க்குறோம்ல போர்ட் மாஸ் ரூல், அதே மாதிரி இந்த கனெக்டிவ்ஸ்க்கு எந்த ப்ரெசிடென்ஸில் நம்ம இந்த கனெக்டிவ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஆர்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ சிமான்டிக்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த சென்டென்ஸோட ட்ரூத்தை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கான ரூல் தான் சிமான்டிக்ஸ். இப்போ இதுக்கு அவுட்புட் வந்து எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கலாம். நம்ம வந்துட்டு இந்த கோல் ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம ரிகர்சிவ், தட் இஸ் ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த சென்டென்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. இங்கே சென்டென்ஸ் இருக்கும், அதோட ட்ரூத் வேல்யூ தென் ப்ரிப்போசிஷன் எஸ் ஆர் நோ பிரிண்ட் ஆகும். ட்ரூத் வேல்யூல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, 3 + 1 = 5. இது வந்துட்டு 4 தான் ஆன்சர். ஸோ வந்து நமக்கு ட்ரூத் வேல்யூ வந்துட்டு ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும். இது ஃபால்ஸா அப்படிங்கிறதுன்னு கரெக்ட். ஸோ எஸ் வந்து நமக்கு ப்ரிப்போஷனில் வந்து பிரிண்ட் ஆகும். சன் இஸ் ஹாட் வந்து ட்ரூ, இது கரெக்ட். ஸோ எஸ் பிரிண்ட் ஆகும். மே கம் இன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரிப்போஷனல் லாஜிக்கில் கொஸ்டின் வந்து அக்செப்டபிள் கிடையாது. ஸோ சின்டாக்ஸ் எரர் வரும். ஸோ நமக்கு நோ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து நமக்கு சின்டாக்ஸ் எரர் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து கிராஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், கிராஸ் ஈக்குவல் டு கிராஸ். இது வந்துட்டு ரெண்டுமே வந்து சேம் வேல்யூவாக இருக்கனால நமக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகும்னா சின்டாக்ஸ் எரர் பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஏர் இஸ் ஈக்குவல் டு ஏர், இல்லைன்னா கிராஸ் இஸ் ஈக்குவல் டு கிராஸ், அதான் இதோட மீனிங். ஸோ நமக்கு ப்ரிப்போசிஷனில் நோ பிரிண்ட் ஆகும். y greater than 2னா இங்கே ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ வந்து நம்ம சின்டாக்ஸ் எரர் வந்து ரெப்ரசன்ட்
பண்ணும். ஸோ ப்ரொபோஷனல் லாஜிக்ல நமக்கு நோ வந்து பிரிண்ட் ஆகும். ட்ரூத் டேபிள் ஃபார் 5 லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ PQ பேஸ் பண்ணி நம்ம இந்த 5 லாஜிக்கல் கனெக்டிவ்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். பாருங்க, Pல வந்துட்டு என்னென்ன இருக்கோ அது ஆப்போசிட்டா நெகேஷன் Pல இருக்கும். அது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இங்க ஃபால்ஸ் இருந்தா இங்க ட்ரூ இருக்கும். ஃபால்ஸ் ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ். தென் அன்கனெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபால்ஸ் இருந்தா ஃபால்ஸ் இருக்கும். தென் ஃபால்ஸ் ட்ரூ இருந்தா அதுவும் ஃபால்ஸ் இருக்கும். தென் ட்ரூ ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ் இருக்கும். போத் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ட்ரூ இருக்கும். ஆர் கனெக்டிவ்ல பாருங்க, நமக்கு 2 ஃபால்ஸ் இருந்தா ஃபால்ஸ் இருக்கும். தென் ஒரு ட்ரூ இருந்தா கூட நமக்கு ட்ரூன்னு தான் பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ, ட்ரூ ட்ரூ ட்ரூ. இப்போ இம்ப்ளிகேஷன்ல பாருங்க, ட்ரூ ஃபால்ஸுக்கு மட்டும்தான் ஃபால்ஸ் வரும், மீதி எல்லாமே ட்ரூ வரும். பை டைரக்ஷன்ல ஃபால்ஸ் இருந்தாலும் ட்ரூ தான் வரும், ட்ரூ இருந்தாலும் ட்ரூ தான் வரும். அதர் டூ வந்து ஃபால்ஸா இருக்கும். ஓகே, சென்டென்ஸ் பாருங்க. இப்போ சென்டென்ஸை எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம்? இப்போ வேலிட் சென்டென்ஸ் அப்படின்னா எல்லாமே ட்ரூவா இருக்கு அப்படின்னா அதான் நம்ம வேலிட் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். இன்வேலிட் சென்டென்ஸ்னா ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் அதை வந்து நம்ம இன்வேலிட் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். தென் சாட்டிஸ்ஃபைபிலிட்டி அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் ட்ரூவாவது இருக்கணும். ஒரு ட்ரூ இருந்தா கூட நம்ம வந்து அந்த சென்டென்ஸ் சாட்டிஸ்ஃபைபிள் அப்படின்னு சொல்லலாம். அன்சாட்டிஸ்ஃபைபிலிட்டி ஆர் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னா எல்லாமே ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா அந்த சென்டென்ஸை நம்ம அன்சாட்டிஸ்ஃபைபிலிட்டி ஆர் கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவோம். இந்த வீடியோல நம்ம வாட் இஸ் ப்ரொபோஷனல் லாஜிக், தென் சின்டாக்ஸ் அண்ட் சிமான்டிக்ஸ் ஆஃப் ப்ரொபோஷனல் லாஜிக், தென் நாலேஜ் பேஸ்ட் ஏஜென்ட் இதெல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல வேர்ம்பஸ் வேர்ல்ட் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு பிளேலிஸ்ட் ரெஃபர் பண்ணுங்க. தென் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் லேர்னிங் அட் வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ். தேங்க்யூ.